Welcome to Rainbow Civil Service Academy. April 15, 2021 current affairs பார்க்க போறோம். இந்த current affairs வீடியோ பார்க்கறதன் மூலமாக TNPSC, பேங்க், SSC, RRB and போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான current affairs எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, வாங்க current affair வீடியோஸ்க்குள்ள போவோம். NASA to launch SpaceX Crew 2. The National Aeronautics and Space Administration is to launch 4 astronauts to the International Space Station on World Earth Day, April 22. NASA is to launch the mission along with the SpaceX. It is the second crewed operational flight of Crew Dragon spacecraft. The mission will transport 4 scientists to the International Space Station. The astronauts to travel to the International Space Station are from NASA, JAXA and ESA. So, JAXA is a Japanese space agency and ESA is a European space agency. So, NASA வந்துட்டு SpaceX Crew 2 அப்படிங்கிறத அனுப்ப போகிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எர்த் டே ஆன ஏப்ரல் 22ல் சென்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், அங்கே வந்துட்டு சயின்டிஸ்ட் அனுப்புகிறாங்க. இது செகண்ட் டைம் வந்து சயின்டிஸ்ட் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்குது. Covaxin. The Government of India recently approved the transfer of technology from Bharat Biotech to Hofkin Institute. Covaxin is one of the 2 drugs that is currently administered in India. It is manufactured by Bharat Biotech in collaboration with the Indian Council of Medical Research. The Covaxin is produced by making the coronavirus incapable of reproduction. Covaxin can be stored in 2 to 8 degrees Celsius temperature. This is one of the main reasons why India has chosen Covaxin and Covishield. Both of these vaccines are highly suitable for Indian temperatures. Other vaccines such as Moderna require minus 20 degrees Celsius and Pfizer require minus 70 degrees Celsius. So Covaxin அப்படிங்கிற ஒரு வேக்சினை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கொரோனாவுக்கு எதிராக. இதோடைய டெக்னாலஜியை வந்து பயோடெக் நிறுவனம், அதாவது பாரத் பயோடெக் நிறுவனம் ஹாஃப்கின் இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க வித் தி அப்ரூவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு நம்ம ஏன் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் 2 to 8 டிகிரி செல்சியஸ், அதாவது மைனஸ் இல்லை ப்ளஸ் 2 to 8 டிகிரி செல்சியஸில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். மற்ற வேக்சின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மடர்னாலாம் minus 20 டிகிரி செல்சியஸை நம்ம ஸ்டோர் பண்ணோம். தட் இஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் தட். Oxygen plant for 100 new hospitals. The Ministry of Health and Family Welfare recently announced that around 100 new hospitals are to have their own oxygen plant under the PM CARES Fund. PM CARES Fund is Prime Minister's Citizen Assistance and Relief in Emergency Situations Fund. PM CARES Fund. It was set up to deal with any kind of emergency of distress situations like that of COVID-19. The Prime Minister is the chairman of the charitable trust of the fund. The other members of the trust include Home Minister, Defence Minister and Finance Minister. The contributions to PM CARES Fund is qualify corporate social responsibilities. ஸோ ஆக்சிஜன் பிளான்ட் வந்து அதாவது வந்து 100 நியூ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நிறைய ஆக்சிஜன் பிளான்ஸ் வந்து வேணும் இல்லைங்களா இப்போ கோவிட் டைமில். ஸோ அதற்காக பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் இருந்துட்டு பிஎம் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் பிரைம் மினிஸ்டர் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் ஃபண்ட், ஓகேங்களா. ஸோ இது வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து யார் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது வந்து ஒரு பெரிய தனியார் நிறுவனம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு ப்ரைவேட் என்டிட்டிஸாக இருந்தாலும் தே ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் அமௌண்ட் ஆஸ் அ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட். ஸோ பிஎம் கேர் ஃபண்டுக்கு அந்த அமௌண்ட் கொடுத்தாலும் அது வந்து ஈக்குவலாக போயிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வாட் இஸ் ஃபாரஸ்ட் ஃபயர் சீசன்? In April 2021, Uttarakhand recorded 361 forest fire incidents in just 5 days. During this period, over 567 hectares of forest have been destroyed. This includes 380 hectares of reserve forest areas. Though forest
fire seasons occurs every year. The damage caused this year is high. ஸோ உத்தரகாண்டில் ஏப்ரலில் மட்டும் கிட்டத்தட்ட 361 ஃபாரஸ்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மெயினான 3 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன், ஃபியூயல் லோட் அண்ட் டெம்பரேச்சர். The dry leaves are the main fuel for the forest fires. ஸோ காஞ்சு போன இலை சருகுகள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து டெம்பரேச்சரில் பயங்கரமாக ஒரு ஆக்சிஜன் சப்ளை இருக்கிற கண்டிஷனில் ஃபயர் ஆயிரும். ஸோ அதான் வந்து பெரிய ஃபாரஸ்ட் ஃபயராக வந்துடும். ஸோ இந்த வருஷம் மட்டும் அப் டு நவ் ஏப்ரல் வந்து 15-16 ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஓவர் 567 hectares ஆஃப் ஃபாரஸ்ட் வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. Adenovirus. The US health authorities recently paused the rollout of one-shot Johnson & Johnson COVID-19 vaccine. The vaccine uses similar technology as that of the AstraZeneca vaccine. Both the vaccines are developed from adenoviral vectors. So adenovirus based on COVID-19 வேக்சினை யூஎஸ் வந்துட்டு இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து யார் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சனுடைய அந்த கம்பெனியுடைய வேக்சின் அப்படின்னு பார்க்கப்படுது. Why did the US stop adenovirus based vaccines? Around 6 women in the US suffered from blood clots out of 7 million administered doses. அதாவது கிட்டத்தட்ட 70 லட்சம் 7 மில்லியன் டோசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 6 உமன்ஸுக்கு வந்துட்டு பிளட் கிளாட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை வந்து இதை ட்ராப் பண்ணியிருக்காங்க. The vaccine has been found to have a link with a very rare vaccine-induced thrombotic thrombocytopenia. ஸோ அந்த த்ரோம்போசைட்டோபீனியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட் காஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து ரொம்ப ரேராக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது வந்து இந்த ஜான்சன் ஜான்சன் அண்டு ஆஸ்ட்ராஜெனிகாவுடைய வேக்சின்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. UNFPA study on bodily autonomy. The United Nations Population Fund recently released a report, My Body is My Own. The report is about women's power to make decisions on their bodies. It also reported about the laws in different countries that support women's rights in that matter. Nearly half of the women in the world cannot make their own decisions on controlling their body. This mainly includes in using contraception and also in decisions about physical intercourse. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டடி எடுத்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை பாடி இஸ் மை ஓன். இது வந்து உமன்ஸுடைய எவ்வளோ அவங்க பாடி மேலே அவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ உலக அளவில் வந்து ஸ்டடி பண்ணதில் பார்த்தோம் அப்படின்னா half ஆஃப் தி உமன்ஸ் வந்துட்டு அவங்களுடைய பாடி ரிலேட்டடாக டிசிஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. Gaganyaan. The Indian Space Research Organization recently signed an agreement with the French space agency CNES. CNES is National Center for Space Studies. According to the agreement, CNES is to help India in its first human space mission called the Gaganyaan. ஸோ கங்கன்யான் அப்படிங்கிறது வந்து இந்தியா பிளான் பண்ணியிருக்கிற ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன். ஸோ இதற்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஸ்பேஸ் ஏஜென்சி CNES வந்துட்டு இந்தியா கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. IMF to distribute STR to member countries by August. The International Monetary Fund recently announced that it will distribute these special drawing rights to its members countries by mid-August. Special drawing rights. The special drawing right is neither a currency nor a claim on the IMF. The private entities cannot hold SDRs. The weightage given to the currencies are as follows: US dollar 41.73%, Euro 31%, Chinese renminbi 11%, Japanese yen 8.33%, British pound 8.09%. These currencies are reviewed once in 5 years. The Chinese renminbi was added to the basket in 2016. BRICS seminar on misuse of internet by terrorists. The National Investigation Agency recently organized a 2-day virtual event with the BRICS countries on misuse of internet by terrorists. India hosted the seminar as it is holding the BRICS chair for the year 2021. ஸோ பிரிக்ஸோடைய செமினார் வந்து ஒன்று கண்டக்ட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்யூஸ் ஆஃப் இன்டர்நெட் பை டெரரிஸ்ட்.
ஸோ இதை வந்து ஹோஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேட்டூர் Sarabanga Lift Irrigation Project. National Green Tribunal has allowed the Tamil Nadu government to proceed with the Mettur Sarabanga Lift Irrigation Project and has dismissed an application seeking a stay on the project. About the project being implemented by Tamil Nadu government, the project is aimed at irrigating 4,200 acres of land in Edapadi, Omalur, Sangagiri and Mettur taluks, diverting surplus water from Mettur reservoir through 100 tanks, lakes and ponds. So Mettur Sarabanga lift irrigation project அதுக்கு வந்துட்டு ஸ்டே கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்துட்டு ஸ்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்டூர் அணை இருக்கு இல்லைங்களா, ஸோ ஸ்டான்லி ரிசர்வோயர்லேருந்து அப்படியே டைரெக்டாக வந்து நிறைய ஏரியாக்களுக்கு இரிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்காக தண்ணியை டைவர்ட் பண்ணுறது தான் வந்து இந்த மேட்டூர் சரபங்கா லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட். ஸோ இன்னைக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் கண்ட்ரி ஹேஸ் மேண்டேட்டட் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் ஆப்ரேட்டிங் இன் தி கண்ட்ரி டு ரிப்போர்ட் தி இம்பேக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் தியர் பிஸ்னஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வி வில் அப்டேட் தி ஆன்சர். தேங்க்யூ. Like, share and subscribe our channel for more current affair videos.